எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்கா? வடிவாக இருக்கு. நான் உண்மைக்குமே பார்க்க வடிவாக இருக்கு. சாப்பிட்டு பார்க்க ஐடியா வந்தது அந்த ஃபோனில் பார்த்தேன் நான். அதே போல் நாங்களும் முறுக்கா செஞ்சு பார்த்தா நல்லா இருக்க மாட்டோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு அம்மாக்களை தேவை கேட்டு நாங்களே சொன்னேன்னா இது முதல் நாள் சரியோ. இது ஒரு கப் அளவு சோறு இதையும் போட்டுட்டு அடுத்தது இவையெல்லாம் வேலையெல்லாம் இது பார்த்தீங்கன்னா தேங்காய். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல் எங்களுடைய வீட்டில் நிற்கிறோம். எங்களை வீட்டில் நிற்கிறோம். என்ன செந்துறேன், அதாவது வந்து நேற்றைய தினம் வீடியோ பதிவு செய்யலை, இன்றைய தினம் பதிவு செய்ய அதுதானே. நான் நேற்றைய தினம் பதிவு செய்யலை. அதனால உறவுகள் இல்லாங்கள கோவம் இருப்பினும் மனாலண்டை நாங்கள் பதிவு செய்கிறோம். உண்மைக்குமே இன்றைய தினமும் ஒரு குக்கிங் வீடியோ. ஆனால் குக்கிங் வீடியோ, ஆனால் அது பெரிய வீடியோ நிற்கிறேன். பெரிய வீடியோ. அதுவும் வந்து ஒரு ஃபோனில் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ செய்ய டக்குன்னு முடிவெடுத்தீங்க. அதுதான் அந்த ஃபோனில் பார்த்து தான் செய்ய வலிக்கிட்டு. நான் இது கஷ்டமான சாப்பாடுன்றே சொல்லலாம். என்ன நிறைய பேருக்கு இந்த சாப்பாடு வராது. இப்போ நானும் முறுக்காண்டை ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு வருவதோ வரையிலையோ ஒன்று தான் உண்மைக்குமே. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடை தான் இருக்கும்ல, அதனால செய்யாது தானே. என்ன செந்துறேன் பின்ன இவ்வளோ நாளாக செய்யலை தானே. என்னென்னா செய்யலை தானே உண்மையாக இல்லை இவ்வளோ நாளாக செய்யலை. அப்போ நானும் திடீர்னு ஃபோனை பார்த்து கொண்டு இருக்கேன். இந்த ஐடியா வந்தது அந்த ஃபோனில் பார்த்தேன் நான். அதே போல் நாங்களும் முறுக்கா செஞ்சு பார்த்தா நல்லா இருக்க மாட்டோம். அதே மாதிரி எங்கள் வீட்டு அம்மாக்களை தேவை கேட்டு நாங்களாவே சொன்னேன் இது முதல் நாளே செஞ்சு வைக்க வேண்டிய வேலையாண்டு. நான் சொன்னேன் இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பந்தாவில் வலிக்கிட்டுட்டேன்னு பார்ப்போம். என்ன மாதிரி முடியுதுன்ட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் மோசமாக இருக்குமான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பழகுவீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செய்வோம், கொஞ்சம் செய்யலாம இருக்குமே. அவன் நாங்கள் என்ன வீடியோன்னு நாங்கள் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்க போகிறோம். அப்போ சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. நாங்கள் இப்போ எங்களை வீடியோ போகிறது முன்னாடி எங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வேறு. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் இந்த என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்டா, இன்றைய தினம் பாலப்பம் செய்யப்படும். என்ன செஞ்சுறேன், பாலப்பம். ஆனால் என்ன இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் போல இருக்கு. என்னடா நானும் உண்மைக்குமே ஃபோன்லாம் பார்த்தேன் நான் இது. ஆனால் உண்மைக்குமே நான் இல்லை பஞ்சு போல் வந்திருக்கா. அப்போ நானும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கும் பாலப்பம்னா அப்படி ஒரு விருப்பம். என்ன பாலப்பம்னா முதல் நாளை குழச்சி வச்சு சுடுறதா, இது கூட நான் உழைச்சி கூட நான் சுடுற மாதிரி இன்றைய தினம் அப்படி தான் இருக்கா போதும். அப்போ நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்ப்போமே. வாங்கோ, இங்கே பாருங்க, இதுக்கு வெள்ளைச்சோறு, அதாவது வெள்ளை அரிசி சோறு, இது அரிசிமா, பச்சை அரிசிமா, இது தேங்காய்ப்பூ, அவ்வளோமே. மற்ற இதுக்கு இது சீனி, உப்பு, இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு. சைடோட ஈஸ்ட் எல்லாம் காட்டுறேன். உண்மைக்குமே இதுக்கெல்லாம் செய்யப்படுறோம். ஆனால் என்ன முக்கியமாக இதுக்கு அளவு கட்டாயம். நீங்கள் வேறுங்க, இது எந்த கேக் கப், அதாவது கேக் அளவு கிடைக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கு அளவு எடுத்து தான் செய்ய போகிறோம். அப்போ ஆனால் சரியாக வரும். அப்படியே அப்போ நாங்கள் முதல் கடை என்ன செய்வோம் தெரியுமா செந்துறேன், அரிசி மாவு இருக்குல்லோ, அரிசி மாவு எடுத்து அளப்போம். என்ன இதுக்குள்ள அரிசி மாவு 2 கப் எடுக்கணும் நாங்கள். என்ன மிக்சிக்கு போட்டு அடிக்க போறீங்களோ? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன மிக்சி கப்பக்கத்தை வச்சுக்கிங்க. காய்ச்சி மரத்தை என்ன குசினிக்கே வச்சுக்கிங்களோ? குசினிக்க மட்டும்தான் இப்போ வைக்கல. மேலே மிச்சம் எல்லாம் கோழி குஞ்சம் சாப்பிடு. இங்கே வேணுங்க, 1 கப் எடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு இல்லை 2 கப்பு அரிசி மாவு எடுத்துறேன். சரியோ, இந்த அளவு தான் கண்டிப்பாக சரியாக வரும். எல்லாரும் தீட்டல் அரிசியில் சுடுறது, மற்றது வெள்ளை அரிசியிலேயும் பாலப்பம் சுடுறது. இன்றைக்கு நாங்கள் அரிசி மாவில் சுட போகிறோம். இது 2 கப்பு. ஓகே, அரிசி மா இங்கே வேணுங்க எடுத்துருக்கு. சரியோ, இதுக்குள்ள நாங்கள் என்ன அடுத்த 1 கப் அளவு வெள்ளை சோறு. என்ன, அதாவது வெள்ளை சோறு போட்டால் வெள்ளை கலர்லேயே வரும். இங்கே நான் ரம்பையிலே எல்லாம் போட்டு சமைச்சேன்னா அப்போ ரம்பையிலே இல்லாமல் இருக்குது. ஓகே, சரியோ, இது 1 கப் அளவு சோறு. இதையும் போட்டுட்டோம். அடுத்தது இவையெல்லாம் என்ன வேலையெல்லாம் போகணும். இது பார்த்தீங்கன்னா தேங்காய். இதுவும் என்னன்னு சொல்கிறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி 1 கப்பு. 1 கப்புக்கு இது கொஞ்சம் குறைய போட்டாலும் பரவாயில்லை. நாங்கள் 1 கப்பு போடுறோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது.
மூன்று அடியா அப்படி எல்லாம் போடுறீங்க எல்லாம் போடுறோம் போட்டா சொல்லுவோம் இதுக்கப்புறம் வேல் இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரண்டி சரியா ஒரு கரண்டி சீனி சரியோ செந்துரன் நல்லா வித்தியாசமாக கிடக்கு எனக்கு ஒன்றும் புலாங்கியில் நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டே தான் இருக்கு விளையாட்டு இங்கே இது உப்பு இப்போ எப்பயுமே இப்போ உப்பு தேவைதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உப்பும் போட்டுட்டோம் ஓகே இனி நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இதுக்குள்ள என்ன எடுத்து வச்சேன் ஒன்று கூட இல்லை பார்த்தீங்களா நீங்கள் ஞாபகப்படுத்து ஈஸ்டா இங்கே ஈஸ்ட்னா சின்ன பேக்கெட் தான் வாங்கினா இங்கே வேறுங்க இனி நாங்கள் இந்த ஈஸ்ட்டும் போட போகிறோம் இது போட்டா பொங்கும் ஓமா இது போட்டால் டக்குன்னு பொங்கி கொடுக்கும் இங்கே ஈஸ்டா பாருங்க செந்தில் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கா ஈஸ்ட் ரைட்டோ நாங்கள் ஒரு கரண்டி ஈஸ்ட்டு போட்டுடுறோம் எல்லாம் போட்டுட்டோம் இளநீ இருக்கல்லோ இது இளநீ ஒரு வெங்காயில் எடுத்து இளநீன்னு இவரை விட்டு ரைட் விளம்பிட்டாச்சு இனி நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்சியில் அடிச்சு பார்ப்போம் அப்போ இளநீ இவ்வளோதான் ஊற்றுறது தண்ணியெலாம் எப்படி விட்டு இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அடிக்க இப்போ பார்ப்போம் என்ன சரி இனி நாங்கள் மிக்சிக்கு வந்துட்டோம் என்ன இனி நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அடிக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் என்ன ஓகே அம்மாண்ட மிக்சியை தூக்கி கொண்டு ஓடி வந்துட்டீங்க ஓ அப்போ மிக்சியை கொண்டு வந்துட்டோம் போடட்டும் போடுங்க நான் பயந்து கொண்டிருந்தேன் நான் அடிபடாதோ இது அரிசி மாப்போம் பெண்ணடா சோறெல்லாம் அடிபடுது எடுத்தா பறந்துட மூடிய பிடிங்க இல்லை மூடிய பிடிங்க பறக்கும் தெரியுமா இங்கே இருக்கும் அடிபடுதோ நானும் பயந்து ஒன்றா இருந்தேனா இன்னும் சொட்டு தண்ணி விடுவோம் சொல்லுங்க எனக்கு தெரியாதம்மோ நீங்கள்லாம் இதை ஃபோனில் பார்த்தேன்னு செய்கிறீங்க நான் நல்லா தான் வரும் போல இருக்கேன்டா இதுலேயே வாசம் அடிக்குது அப்பா வாசம் அரிசி மாத்தானா இது தூக்குட்டி கரண்டியான்னு சொல்லுங்கட ரைட் பேர்த்தை கூட்டினீங்க இதை வர புளிக்க வைக்கணும் அப்படியே ஊறி இருந்தா எல்லாம் போட்டீங்க நல்லபடியா வருமோ ஏன் சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படித்தான் எல்லாம் தூவிய வெள்ளையப்பம்ன்றது பேரேன் அது பேரேன் அதுவும் இப்படித்தான் செய்யுது என்ன அதுக்கு இதெல்லாம் இது அரிசி மாக்காரப்பு பாருங்க அடிபட்டுட்டாரு என்ன இல்லை கொஞ்சம் அடிக்கும் வடிவா கொஞ்சம் அட்டிக்கும் அப்போதான் நல்லா பெட்டும் மா மாதிரி இருக்கும் கடைசியில் தண்ணி விடுவாரியா அதுதான் ஆனால் அப்போதுக்கு தண்ணியாக தான் இருக்கிறது அப்போ அவ்வளோ தண்ணியாக இல்லை ஒரு அளவு தண்ணி இல்லாத இதோட செய்யும் அப்போ சரி என்ன சொல்லு ஒன்றும் சொல்ல பாருங்க வடிவ அடிபட்டால் தான் அப்பமெல்லாம் செய்கிறீங்க சட்டி இருக்கு
நல்ல சட்டினா தான் வடிவ அப்பம் பெறும். ஓ என்ன உண்மைக்குமே சட்டியிலே இருக்கிறாங்க. என்ன அத்தைட்டே இருக்காக்கும் கேட்கணும். இங்கே இப்போ வந்துட்டேன். இப்போ இனி நாங்கள் நீ கௌதம் வா நல்லா அடிபட்டுருக்கு. என்ன செந்துல இது நம்ம புளிச்சு ஊதணும். ரைட் ஓகே. இனி நாங்கள் இதை நல்ல வடிவ இறுக்கமா மூடி விடணும். ஒரு இதால இதுக்கு வந்த மூடி இருக்குல்ல இதால இறுக்கி மூடி விட்டுட்டு நாங்கள் இங்கே வேணுங்க. இப்போ இந்த லெவல இருக்கு பாப்பம் பொங்கி வரைக்கும் எந்த லெவல வேற இருக்கா பொங்குற மாமாரி மேல கிடக்கு கரண்டியில வந்தது. அது கரண்டி அது இது ரைட்டோ. அப்போ இனி என்ன பொங்கி வந்த உடனே பார்ப்போம் நாங்கள். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாங்க மாலாம் புளிச்சு வந்துட்டு என்ன செந்துற என்ன செய்வோம் மாட்டோம் அடுத்த ஆட்டம் சுடுவோம் மீன். அப்போ நாங்கள் மா புளிக்க வச்சு நாங்களும் இங்கே வந்து பாருங்க இருக்கா இங்கே இருங்க மாவே இருக்கா மா நல்ல வடிவா புளிச்சிட்டு. ஆனால் நான் 2 இதாக எடுத்து வச்சிருக்கு. ஏன் தெரியுமா 2 சுடுறதுக்கு பார்த்தாலும் அரைவாசியா எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா சர்க்கரை இது பார்த்தீங்கன்னா முதல் பால் தனிப்பால் அது முதல் பால். இங்கே அப்ப சட்டி இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் பொச்சாரில் துண்டுலாம் ஓட்டி விட்டு கிடக்கு. இதோ இது என்னதை சொல்ல செந்திரன் இப்படி செஞ்சவர் அது என்ன சட்டி சின்ன கிடக்கு அடுப்பு பேர் சொன்னவரியா. ஆனால் மூளை கொஞ்சம் வேலை செய்யும் உங்களுக்கு என்ன செஞ்சேன். நான் முகக்கட்டம் என்ன செய்யணும் தெரியுமா அப்பத்துக்கு எண்ணெயை பூசணும் சட்டியை இப்படி வச்சுட்டு. ஆனால் இன்னும் ஒரு பையன் தெரியுமா சுந்தரம் பருவதோ தெரியாது. ஏனண்டா லீஸ்ட்டு போடுறேன் இல்லையா சில பேர் லீஸ்ட்டு நான் முதல் தடவையாக போட்டிருக்கோம். என்ன செய்கிறதுன்ட்டு எனக்கு நான் தெரியல. அப்போ நாங்கள் முகக்கட்ட அப்பத்தை ஊத்துறது இருக்கோம் பார்ப்போம். என்ன சந்திரன் என்ன பார்ப்போமே ஊற்றுவோம் ஊத்துற பார்க்கவே மாக்கூடாது. வா இங்கே வந்து வேறங்கோ சுத்தம் பண்ணு சந்திரன் சுத்தம் பண்ணிக்கல. அம்மா என்ன சுலாட்டி ரைனிங் எல்லாம் காட்டுறீங்க. அதுதான் அப்பம் சொல்றேன்னா சும்மா அதை எப்படி நான் அப்பா கடையில் இல்லை செந்திரன் மேலே செஞ்சேன் நான். ஆனால் அப்பம் வருவதோ இருக்கியா இங்கே வேணும். இனி நாங்கள் இதுக்குள்ள இந்த முதல் பால் இருக்குல்லோ முதல் பாலையும் விட்டு இதால மூடி விடுவான். அதை மூடி விட்டா என்ன செய்யும். மூடி விட்டோன்னா அது அவிஞ்சு வந்த உடனே அப்படியே வரும். அவிஞ்சு இப்படியே வருமியா கன நேரம் ஆகும். இல்லை கன நேரமாக ஆகாது கீட்டை பொறுத்து இருக்கு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக கிடக்கு ஈஸ்ட்டு போட்டபடியா இங்கே அத்தையாக்களை சொன்ன வேணும் என்ன தெரியுமோ பொங்கு கொடுக்குமாண்டு. அப்போ ஓட்ட விளவுல இதில் ஓட்ட விளவுல பாலெல்லாம் கீழே போயிட்டு சட்டிக்கு அதனால ஒட்டி பிடிச்சி கிளம்பாதுண்டா. அதை நிற்க ஒரு பயன்தான் பாப்பா உண்டைக்கு சட்டி அவள் கிளம்ப கூடாது. அதுதான் சந்திரா பயமாக கூடாது. உண்ட கட்டஞ்சரி நீங்களும் சட்டியும் பாலப்பமும் தண்ணிக்கு இல்லாடி தோசை கல்ல சுட்டு போடுதான் உங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவும் வச்சுக்கீங்க. தோசை கல்லில் சுடுறதுக்கு என்ன செய்யறது பிழைச்சாலும் செய்யலாம். உங்களை மாமன் என்ன ஊத்துறாத அதுதான் தலையில் அடி. உங்களுக்கு காய்ச்சல் மாறிட்டு தானே ஆனால் இப்படி எடுக்கக்கூடாது. நல்ல படிப்பா போகி வரணும். அப்போ தான் ஈஸியாக கிளம்பு வர நான் நல்லபடியாக கண் விழுது. அதுக்கு வந்து இது போட்டு வடியா ஈஸ்ட்டு போட்டு வடியா அது போடக்கூடாது. அதோட புளிச்சிட்டு ஆனால் இல்லை நிறைய உறவுகள் போட்டிருந்தேன் வீடியோவில். அதை நம்பி தான் நானும் போட்டேன்னா நீங்கள் வீடியோவை பார்த்து போட்டுறீங்க. இங்கே வந்து பாருங்க சந்திரன் எடுக்கட்டும் எடுங்க இங்கே என்ன மாதிரி பார்த்தீங்களோ. ஆனால் வாசம் பண்ணா உண்மையா சொல்லி வேலை இல்லை வாசம் அடிக்குது. இது சர்க்கரையெல்லாம் போட்டு எடுக்கிறது இப்படியே இல்லை இல்லை எடுத்து வச்சுட்டு தான் சர்க்கரை. சரி அப்போ நாங்கள் வெள்ளமா அப்பத்தை எடுக்க தொடங்குவோம். சர்க்கரை போட இல்லை சர்க்கரை இப்போ போடுறேன் இல்லை எடுத்து அடுத்து வச்சு தட்டில் வச்சுட்டு அப்படியே எல்லாம் பாருங்க. அம்மா என்ன செய்ய போகிறாண்டு. ஐயோ எடுக்க போயவே மகனுக்கு அடுப்பை நிப்பாடுங்க. நீங்கள் துணியால் பிடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டுரும். இல்லை இல்லை இங்கே வந்து வேறுங்க நீங்கள் வர்ற பாடுங்க தெரியுது அப்படியே. இல்லை செஞ்சுறேன் அடுப்பு தம்பமா கிடக்கு தெரியுமா. சட்டி சின்ன இல்லோ ஆனால் இங்கே கிளம்பு சட்டி இது டான்ஸ் ஆடுது பாட்டு நம்ம போட்டு விட்டு கிடக்கும். அதேன் தெரியுமோ இது சட்டி சின்ன எங்கள் அடுப்பு பெருசு அதனால இங்கே வந்து வேணுங்க கிட்ட அடுப்பாட்ட ஒரு கொடுது. ஓ
என்ன நடக்குன்னு பார்ப்போம். அதுதான் இன்றைக்கு ஒரு மாதிரி ஐயோ புத்தெல்லாம் முழுது. இன்றைக்கு அப்பம் வேறியா கொஞ்சம் போக விடுவோமோ. நாங்கள் செந்துறேன் இதே வடிவா என்ன செய்ய போறீங்க? எடுக்கணும், எடுத்துட்டு தான் பார்க்கலாம். என்ன அப்பம் மாதிரி இருந்தது உண்டு. அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? எடுத்துட்டு பார்க்க போறீங்களா? இதை எடுத்துட்டு அடுத்த ஊத்தேக்க பாப்போம். என்ன நீங்க சட்டி கீழே ரக்கி வச்சு எடுக்க போறீங்க? நினைக்கிறேன் நான் இதுல வச்சு எடுக்க அந்தரமா கிடக்கு. என்ன பயமா கிடக்கு. அப்ப நாங்களே ரக்கி வச்சு எடுத்துட்டு பாப்போமே. சரி இப்ப பாத்தீங்கன்னா செந்துறேன் முதல் அப்பத்தை ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு களைச்சு விழுந்து எடுத்துட்டேன். என்ன எடுத்துட்டீங்க? அப்படி இருந்தும் கொஞ்சம் குழம்பிட்டு கொஞ்சம் நிறைய குழம்பிட்டு இங்க வேறுங்க. ஆனா ஓகே. ஆனா பரவாயில்ல, ஒரு அளவாச்சு வந்தது. ஆனா சர்க்கரை எல்லாம் நாங்க போட்டுட்டோமே. ரெண்டாவது கட்டு அப்பம் பண்ணிட்டு அடுப்பீங்களே? முதல் கட்டு கொஞ்சம் அப்படித்தானே. இப்பதானே கொஞ்சம் சுட்டு பழகுறீங்க. பின்ன முதல் தடவையில சுட்டு பழகுறேன். ரெண்டாவது மூன்றாவது அப்பம் படி அடுப்பீங்களே? பட்டி அடுப்பேன். அடுக்கணும். அதுதான் எந்த ஒரு நம்பிக்கை இருக்கு செந்திரன். நீங்க கவலைப்படாங்க, நான் இருக்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நான் நீங்கள் இருக்க நான் பயப்படுறது அப்பத்தை சாப்பிடுவோங்களா? தான் பயமா கிடையாது. பார்த்தீங்களோ ஒரு மெனச்சாச்சிலாம் சொல்றீங்களோ. என்ன எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் கூட விடுவோம். அதுதான் மழை வேற ரொட்டி பிடிக்காம எண்ணெயெல்லாம் இருக்கு. நான் இப்படி கத்துறாங்க அங்கால கோழி திங்க. சரி எண்ணெய் வந்துட்டு அப்பம் வந்துட்டுமா போய் பாலை தூக்கி விட்டுருப்பேன். இருக்கு இனி நான் நல்ல விட உருண்டை கரண்டியா நான் வச்சு விட்டுருக்கேன் அப்பத்துக்கு. என்ன அதுபடியே என்ன செய்ய போறீங்க? ரெண்டாவது அப்பம், ரெண்டாவது அப்பா. அதாவது வந்து சோடி. என்ன சோடி? ஒட்டு சோடி எவ்வளோ தெரியுமா? கடையிலாரும் போருவா. ஆனா நான் இது ஒரு தம்பிக்குமா அட விற்க போறீங்களே? அப்பத்தை சுடுங்க. அதுதானே சொல்லுங்க. அப்படி சுழற்றாலே தெரியல சந்திரன். நான் இவ்வளவு பெரிய சுழற்றால சரி கிளப்பி எடுக்கணுங்க. அதுதான் பிரச்சனை. ஒழுங்காத்தான் பெருகுது. அந்த லீஸ்ட் இருக்கிறாரு இல்ல, அவர் தான் கொஞ்சம் அவரை நீங்க போட்டு குழப்பி விட்டுட்டீங்க. அவர் என்ன தெரியுமா, பொங்கி கொடுக்க பால் எல்லாம் கீழே ரங்க சட்டியில பிடிக்க விட்டான். அவர் தானே எடுக்கிறோம் தானே, ஓரளவு பரவாயில்லை. அது வந்து மேலேயே இது ஊற்றக்கூடாது லீஸ்ட் வந்து. அதுதான் சரி. நாங்கள் பாலம் விட்டுட்டோம், இதையும் மூடுவோம். லீஸ்ட் வந்து உண்மைக்குமே நீங்கள் வீடியோவில் பார்த்தபடியே தானே போட்டீங்களே? இல்லாட்டி உண்மைக்குமே போட்டுருக்க மாட்டேன். அப்ப இதே நாங்கள் இல்லை சுட்டுட்டோம் எல்லா அப்பத்தையும் பார்ப்போம். ஆனால் லீஸ்ட் போடக்கூடாது. லீஸ்ட் போடக்கூடாது கட்டாயம். நாங்கள் சொல்லிக்கிறாங்க அனுபவம். இப்பதான் அனுபவம். உண்மைக்குமே இது முதல் தடவை தானே அனுபவம். நானும் போனை பார்த்து தான் உண்மைக்கு செஞ்சேன். எனக்கு அப்ப சொல்ல தெரியாது. அப்ப அம்மாக்களை கேட்க சொன்னவேனா என்ன தெரியுமா, முதல் நாளே இடிச்சு அரைச்சு தான் வச்சு செய்யறேன். அப்ப நான் இல்லை உடனே சுடுறீன்னா நான் சுட்டு பார்க்க போனா செஞ்சேன். ஆனா இல்ல நல்லா வந்திருக்கு. லீஸ்ட் போட்டபடியா பொங்கி கொடுக்குறேன். அது என்னத்துக்கான அந்த லீஸ்ட் போட்டு? அது வேற இல்லாட்டி வேற என்ன அப்பமோ நீங்க பார்த்தது? வெள்ளையப்பத்துக்கு என்ன போட்டு வேணுமோ அப்படி போலாம் இருக்கு. என்னண்டாவே இல்ல அதுல பால் விடையில தானே எனக்கு அந்த வெள்ளியப்பம் போல இருக்கு. அதண்டா பொங்க டக்குன்னு வேற எடுக்கிறது தானே ஈஸியா. இந்த பால் விட்டோன்னா அந்த தன்மை கீழே இறங்குது. அதான் அப்ப நான் நினைக்கிறேன் வெள்ளையப்பத்தை தான் நீங்க பார்த்துட்டு மாறி இந்த அப்பத்தை போட்டுட்டீங்களே. ஏதோ இஷ்டு போடக்கூடாது உண்மைக்குமே. அப்ப நாங்களே இந்த அப்பத்தையும் சுட்டுட்டோம், முழுக்க சுட்டுட்டு 2 சோடி 3 சோடி அப்பத்தை சுட்டுட்டு பாப்போம். சரி இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லா அப்பவும் சுட்டுறோம். என்ன செந்துறேன் பின்ன வடிவா சுட்டு எடுத்துட்டீங்க. களைச்சே போட்டு உண்மைக்குமே சத்தியம் என்னால வேலை அவ்வளவு தூரத்துக்கு களைச்சு போட்டேன். இங்க வந்து என்ன பாருங்க 2 சோடி அப்பம் வச்சுக்கீங்க. 2 சோடி இல்ல அங்க என்ன கிடக்கு இல்ல கையில வச்சுக்கீங்க 2 சோடி இல்ல. நீங்க வந்து வேறங்க அப்பத்தி இருக்கா கிட்ட எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கா? வடிவா இருக்கு. நான் உண்மைக்குமே பார்க்க வடிவா இருக்கு. ஆனா சாப்பிட்டு பார்க்கத்தானே தெரியும் இப்படி இருக்கு மாட்டேன். பார்வைக்கு வடிவா இருந்தா சரிங்க. அதுதான் சாப்பாட்டுக்குமே இல்ல தெரியும். அதுக்கு யார் வரணும் சாப்பிட வேற யார் வரணும்? நீங்களாம் இருக்கிறீங்க அப்பன் சாப்பிட்ற பாத்தீங்களா? ஈட்டான் சாப்பிட நான் இருக்கிறேன். நான் சாப்பிட்டு பார்க்க இந்தாங்க இதை எடுத்து சாப்பிடுங்க. நான் எடுத்து தரட்டேன். எல்லாம் கரைஞ்சிட்டு செந்துறேன். என்ன 4-5 எடுக்கிறீங்க? அப்படித்தான். எனக்கு இந்த சைட்டோல் பிடிக்காது. சும்மா லைட்டா இது சரி வராது. இது பிடிக்காதோ? இந்த கரையாண்டும் பிடிக்கான்னு சொன்ன இந்த உலகத்திலே முதலால் நீங்கள் செந்துறேன். நல்லா இருக்கு. இங்கே இப்படி எடுத்து அப்பதான் சாப்பிடுவோம்.
நான் அடுத்து சாப்பிடுங்க அதை இப்படி மடிச்சு போட்டு அப்படியே பேக்குள்ள வைக்கணும் அப்படியா நீங்கள் போல இருக்கமா நல்லா இருக்குண்ணா நான் சாப்பிடுறேன் செஞ்சு ஒன்றும் செய்யும் கொஞ்சம் பிரச்சனை கூடி போடுறாரு இல்லை நான் என்ன சாப்பிடுறேன் செய்யுமா அப்போ அப்பன் சாப்பிடுறேன் செய்யுமா சொல்லலாது வெறுட்டுறாங்களே சும்மா சாப்பிடுங்க உண்மைக்கும் நெச்சு பார்க்கறது தெரியுமா பயமாக்குறதுக்கு நான் அந்த கறியை நான் சாப்பிட்றேன் பிடிக்காட்டி எதை சாப்பிட்டு பாருங்க அப்படியா அம்முக்கு அந்த சைட் பிடிக்கும் இந்த சைட்டு சாப்பிடுறது அதுவுமே நல்லா இருக்கு நெச்சு பார்க்கறது இப்படி விட மாட்டோம் இன்னும் ஒரே விட்டு நாங்கள் ஈச்சு போட்டதுதான் அது போட ஆகட்டும் வேர்ல மலமண்டு எடுத்து கொண்டு இருக்கலாமா நான் டேஸ்ட் எல்லாம் சொல்லி வேலையில அதெல்லாம் வந்து அப்பம் மேலேயே கிடக்கு ஈஸ்ட் போட்ட மட்டும்தான் கொஞ்சம் சட்டியில இந்த கிளம்பு கொஞ்சம் பஞ்சி கிளம்பிட்டாரு ஏதோ ஒரு மாதிரி பட்டு பாடுபடுத்து கிளப்பிட்டான் ஆனா சொல்லி வேலையில செஞ்சிருக்கிறார் அப்ப கொஞ்சம் கிளம்புறான் கொஞ்சம் சரியா கொஞ்சம் சட்டியோட மினக்கடை இருக்குடாமோ அப்படி மோஜா ஆயிட்டு போல இருக்கு மதியம் வலிக்கிட்டு அதே தெரிஞ்சுட்டேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா ஒருமே அடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு எதுவுமே டேஸ்ட்டுன்னா சொல்லி வேலையில சுமார் பரவாயில்ல என்ன பரவாயில்ல என்னது சொல்றீங்க சட்டியிலேருந்து பரவாயில்ல தப்பி வந்துட்டீங்க மற்றபடி அப்பவும் நல்லா இருக்கு அப்பவும் நல்லா இருக்கு அதை நமக்கே சட்டியிலேருந்து வந்தது தான் கொஞ்சம் கவலையா ஒரு ஹெல்ப்புமே பண்ணலானா இருந்து படுத்திருந்த பார்த்தவருன்னு எனக்கு உண்மையிலே வயிற்று குத்துவல் கொஞ்சம் காய்ச்சல் வரும் சொல்லலாத பிரச்சனைகள் எல்லாம் வயிற்று குத்துனோட கொஞ்சம் பிரச்சனையா கிடக்கு அதான் சாப்பிடுவோம் பயமா கிடக்கு உண்மைக்குமே ஆனா என்ன அப்ப நல்லா தான் இருக்குது அப்ப நாங்க என்ன செய்ய போறீங்களா அடுத்த உங்களோட வயிற்று குத்து கொண்டு வீடியோ முடிச்சு நீங்க திருப்பி அங்க போய் நிக்கணும் சட்டிக்கு இல்ல கொஞ்சம் கிடக்கு அதுதான் செய்யுது உண்மைக்கு என்ன நிறைய கிடக்குது சுடா நான் சுடுறா கூடாது நினைக்கிறேன் அதை நான் முடிவு எடுத்துட்டு தோசை தட்டில சுடப்பேன் தோசை தட்டில தோசை மாதிரி சுட்டுட்டு என்ன செய்வீங்க குடுப்பம் எல்லாருக்கும் அம்மாக்களுக்கு அத்தியாக்களுக்கு தோசை தட்டில சுடுறாவோ இல்லாட்டி அந்த மாவை ஊத்துறாவோ யாருக்கு தெரியும் அப்படியெல்லாம் பேர் அதை எவ்வளவு மினக்கடை செஞ்சாங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குல்ல இனி சுடுவேன் என்ன அம்மா கடை கொடுக்கலாம் என்ன அத்த மா கிடக்கு எல்லாம் கிடக்கு நீங்கள் சுட்டு ஓடியே சாப்பிடுங்க இதை கொண்டு ஒரு டேஸ்ட்டை காட்டி போட்டு நாட்டில் மிச்சத்தை கொடுக்கலாம் அப்படின்னு செய்யலாம் உண்மைக்குமே ஆனா உங்களை கூட்டி சிலவும் இல்லை உங்களுக்கு சுட்டுட்டாங்க ரெண்டு அப்பம் மட்டும் தாங்கன்னு சொல்லி சரி உண்மைக்குமே ஆனா அப்படி கொடுத்தாலும் இல்லை தெரியும் அவ்வளவு நல்லா இருக்கு அப்பம் சாப்பிட்டா விட மாட்டோம் அது மட்டும் தெரியும் அப்ப நாங்கள் அப்ப இதோட நாங்களும் வீடியோ முடிப்போம் ஏன்னா எனக்கு சத்தியமா காலையில் ஆகலை எனக்கும் ஏதோ சத்தம் கேக்குது சந்திரனுக்கு சத்தம் கேக்குதான் அது சந்திரன் போட்டும் முடிச்சுட்டு போக முடியாது உண்மைக்குமே உறவுகளை நாங்கள் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் உங்களோட வீடியோ இனிமே தொடர்ச்சியா கருமுண்டு அன்றைக்கு சொன்ன நாங்கள் இடையில ஒரு புளைய ஒன்று போட்டுட்டா இடையில புளை இப்பயும் இந்த புளைய பார்த்துட்டு தான் வீடியோவை போடணும் ஏனண்டா உண்மைக்குமே நாங்க வீடியோ எடுக்கிறோம் சந்தோஷத்தோட நேற்றைய தினமும் வீடியோ அப்படிதான் எடுத்து நாங்களும் எங்களோட போனை நினைச்சு வீடியோ பாட்டிட்டோம் என்ன உண்மைக்கு போன் சரியா வேலை செய்யாம போட்டு என்ன சொல்றோம் மங்களா அந்த பூ மண்டலமாலாம் கிடக்க பார்க்க எனக்கு பயமாக இருந்தா நான் சொன்ன வீடியோ நீ போட மாட்டேன்னு சொன்னான் ஒன்று செய்யலாம் போயிட்டு போன் ஒன்று லீஸில் பார்க்க போகிறோமே ஓ அப்படித்தான் அல்டா போன் ஒன்று லீஸில் பார்க்குற ஐடியாவில் இருக்கிறோமே இந்த ஃபோனை வச்சு ஒன்றும் செய்யல நல்லா இல்லை உண்மையிலே இவ்வளோ நாள் இதான் கை கொடுத்தது எங்களுக்கு என்ன சொல்கிறது ஃபோன் வந்து வெள்ளையாக வருது புறவை பார்த்தா அந்த ஒரு மங்களா வருது இந்த மேரியெல்லாம் வருது போன் சொல்லலாம் கிடையாது நாங்கள் எடுக்க இந்த போன் ஆசைப்பட்டு தான் எடுத்தாங்க இப்படி புல வரும்னு கொஞ்சம் கொடுத்து உண்மைக்குமே நிற்கல அப்போ ஒன்றுமே செய்யலாதானே அப்போ நீ சமாளிச்சிருந்தாலும் வீடியோ போடணும் அதே போல உறவுகளை நீங்களும் சமாளிச்சு பாருங்க என்ன சமாளிச்சு பாருங்க நாங்கள் ஒரு புது போன் ஒன்று எடுத்து அதுக்கு இந்த மாதிரி வீடியோ வரும் கிளியரா வரும் கிளியரா வரும் நானும் நிச்சயம் ஏதோ புதுசா எல்லாம் வீடியோ போட போறீங்களாகும் கிளியரா வரும் அதான் உண்மைக்குமே அந்த ஐடியா நான் எடுக்கிறேன் பாப்போம் அது கொஞ்சம் வெண்ணையும் பள்ளியா காட்டுங்க எப்படியும் காட்டுறது அதே கலர்லாம் வெள்ளைய வர விருப்பம் வெள்ளையா வந்தா கொஞ்சம் விருப்பம் தான் கொஞ்சம் 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 விருப்பம் உங்களுக்கு வெள்ளையா இப்படியே இருங்கோ அவன் நாங்களும் உண்மைக்குமே அப்ப இதோட இந்த வீடியோ முடிக்க வேண்டாம்
உண்மைக்கு நாங்க போய் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்ளப்புறோம். இது இந்த கருத்துக்கள் எப்படி இருக்கான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.